குழந்தைங்க படிக்கலான்னு உட்காந்தாவே மைண்டு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது, எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதாங்க, எல்லாருக்கும் அது மாதிரி இருக்குது. புத்தகத்தை எடுத்து ஓப்பன் பண்ணாவே மைண்டு எங்கெங்கேயோ போயிடும். அதுக்கு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். உங்கள்கிட்ட பிரியாணி இருக்குது, கூழ் இருக்குது, வெறும் ரைஸ் இருக்குது. எது சாப்பிடுங்க? பிரியாணி தானே சாப்பிடுங்க. அந்த மாதிரி இப்போ எதுவுமே இல்லை, ஒன்லி கூழ் மட்டும்தான் இருக்குது. பிரியாணி இல்லை, சோறு இல்லை, கூழ் மட்டும்தான் இருக்குது. என்ன பண்ணணும்? குடிச்சு தானே ஆகணும், வேறு வழி இல்லை. அது மாதிரி படித்து தான் ஆகணும்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி உட்காந்துட்டிங்கன்னு வச்சுக்க, தன்னம்பிக்கையோடு உட்காந்துட்டா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஸோ மைண்டு எல்லா கதவையும் மூடுங்க, எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுங்கள். இங்கே கூழ் மட்டும்தான் இருக்குது, வேறு ஆப்ஷனே இல்லை. அப்போ கூழ் தானே குடிப்பீங்க, கூழ் தான் குடிச்சாகணும், வேறு வழியே இல்லை. அந்த மாதிரி படித்து தான் ஆகணும்னு சொல்லி உட்காருங்க, எல்லா கதையும் க்ளோஸ் பண்ணுங்கள். படித்தா மட்டும்தான் முன்னேற முடியும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு உட்காந்து படின்னு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணலாம். மைண்டை வேறு எங்கேயுமே சிதற விடாமல் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா?